அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த குழுமத்தில் பயணிக்கக்கூடிய சத்தியத்தை தேடி வந்த மக்களுக்கும், இந்த குரூப்பை முறையற்ற நடத்தக்கூடிய பக்குவமெல்லாம் நடத்தக்கூடிய இந்த குரூப்பினுடைய அட்மின்களுக்கும், அதாவது இந்த குரூப்பு நடத்தக்கூடிய சகோதரர் நுசோஹின்னு சொல்லக்கூடிய இந்த கடைசி அந்த ஆடியோ போட்டிருக்காரு. அவர் தான் நம்மளை நம்பர் வாங்கி நம்மளை சேர்த்து விட்டார். நீங்கள் ஹரிஸ் மறுப்புக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கீங்க, வீடியோ போடுறீங்க, குரூப் ஒன்று வச்சுருக்கிறோம், மௌலிமாலாம் இருக்கிறாங்க, நீங்கள் அங்கே பேசுங்க, மக்கள் எதிர்பார்க்குறாங்க, உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கன்னு கூப்பிட்டாப்ல. சீனை பார்த்தோம்னா இந்த குரூப்பில் முதல்ல அஹ்லே குர்ஆன் சொல்லக்கூடிய ஹதீஸை ஒட்டுவதும் மறுக்கக்கூடிய நபர்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு நபர் 2 நபரும் பேசினாங்க. இங்கிட்ட உள்ளவங்க யார் பேசுனாங்கன்னு தெரியல, மாற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு முறைப்படுத்தப்படாமையே அந்த வாதம் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு அது ஸ்டாப் ஆகிட்டு அப்புறம் ஹரிஸ் மரப்பை பற்றி பேசுன்னு சொல்லிட்டு நம்மளை ஃபுல்லாக சேர்த்து விட்டுட்டு ஹரிஸ் மரப்பை பேச ஆரம்பித்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆட்கள் மாற்றி பேசிக்கிட்டு ஒரு சந்தைக்கடை மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. யார் பேசுகிறா, என்ன தலைப்பில் பேசுகிறாங்க எதுவுமே தெரியாது. அவங்க கத்தை இவங்க கத்தை இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்போ நம்மளே பேச சொன்னாங்க. நம்ம இப்பெல்லாம் பேச முடியாதுங்க, குறைஞ்சபட்சம் ஒப்பந்தம் போட்டு குறிப்பிட்ட தலைப்பு தேர்வு செய்து 2 தரப்புலையும் ஒவ்வொரு ஆள் தான் பேசணும், மற்றவங்களாம் ஆடியன்ஸாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒப்பந்த குரூப்னு ஆரம்பிச்சு அதில் பேசினாங்க. அப்போ நம்ம தலைப்பு தெளிவாக சொல்லிட்டோம். ஹரிஸ் மறுப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தலைப்பு இந்த மார்க்கத்தின் பாதுகாப்பு தன்மை பற்றி பேசணும். ஹரிச மரத்துக்கிட்டே போகிறாங்க, அப்போ மார்க்கத்தின் பாதுகாப்பு தன்மை பற்றி பேசணும். இன்னும் பல விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. ஹரிஸ் மறுப்புக்குள்ளே பேசுறதுக்கு முன்னாடி ஹரிசை மறுத்தாங்கன்னா இவங்க பல விஷயத்துக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா இவங்க மறுக்கிறது முறையான ஹரிசை மறுக்கலை, எட்டுக்கட்டப்பட்ட ஹரிசை மறுக்கலை, மாறாக நம்பகமான அறியப்பட வாயிலாக ஹரிசை மறுக்கிறாங்க. அப்போ இவங்க பல விஷயத்துக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கு. அப்போ அந்த தலைப்பை போடுங்க முதல்ல அப்படின்னு நான் சொன்னேன். அதை சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒப்பந்தத்தில் தலைப்பை கொண்டு வரல. நம்ம சகோதரர் பிஜேயோடைய பேரை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை மறுத்தாங்க ஆரம்பத்தில். நம்ம அதை பேசிக்கிட்டு தலைப்பு இவங்க தலைப்பு போட்டதை நான் கவனிக்கல. ஆனால் நம்ம சொன்ன தலைப்பு போடாமல் முட்டையா குர்ஆனுக்கு முரண்படுமா அப்படிங்கிற அந்த இதை மட்டும் போட்டுட்டு 2வது சூனியத்தை பற்றி பேசணும் அப்படின்னு ஒப்பந்தத்தில் போட்டுட்டு என்ன பண்ணாங்க, இந்த குரூப்பில் எடுத்து போட்டு விட்டாங்க டக்குன்னு. இன்னும் சொல்லப்போனால் இது எதிர்த்தப்பில் பேசக்கூடிய இமாம் முகமது சொல்லக்கூடிய நபர் அவர் அந்த ஒப்பந்த குரூப்பில் நம்ம பேசவே இல்லை, வாய் திறக்கவே இல்லை. அப்போ நம்ம என்ன நினச்சோம்னா சரி அவசரப்பாக தான் அட்மின் பேசுகிறாருன்னு நினச்சிக்கிட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அட்மின் நம்மகிட்ட என்னென்ன நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் சரின்னு சொன்னாரோ அது எல்லாத்தையும் எதையுமே காது கொடுத்து கேட்காம திடீர்னு திறந்து விட்டோன்னே, அவரை சேர்த்து விட்டோன்னே, அவர் பேச சொன்னோடனே அவர் இந்த குரூப்பில் வாய்ஸ் படாமல் ஒப்பந்த குரூப்லேயே வாதத்தை வச்சிட்டாரு. அப்போ அவர் எந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கான்னு பார்த்துங்க. எந்த குரூப்பில் பேசணும் அந்த குரூப்பில் பேசாமல் ஒப்பந்த குரூப்லேயே வாதத்தை வச்சிட்டார். அப்புறம் ஒப்பந்த குரூப்பில் வைக்கப்பட்ட அந்த முதல் வாதத்தை தூக்கி இந்த குரூப்பில் போட்டாங்க. போட்டுட்டு அவர் என்ன பண்ணாருன்னா தலைப்பையும் கவனிக்காமல் எதையும் கவனிக்காமல் அவர் வாட்டுக்கு எதையோ பேசிகிட்டு இருக்கிறாரு. நம்மளை பேச கூட்டு வந்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்ம தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கணுன்ட்டு அவர் தெரிஞ்ச விஷயங்களை ஃபுல்லாக அடிக்கிட்டே போகிறாரு. ஆனால் அவருக்கு அது அடுக்கிற மாதிரி இருக்கும். அவர் அது மாதிரி மக்களை மட்டுமே பார்த்த மற்ற கல்வியாளர்களை பார்க்காத அந்த மக்களுக்கு பரவாயில்ல நிறைய வாதங்கள் வச்சுட்டாங்க என்பதை போல இருக்கும் போல. அப்போ என்ன பண்ணாரா, சம்மந்தம் தலைப்புக்கு மாற்றமாக பேசிகிட்டு இருக்கிறார். அப்போ நான் சொன்னேன், தலைப்புக்கு மாற்றமாக பேசுறீங்க, தலைப்பை என்ன பேசணும் அதை நல்ல தெளிவாக அந்த இதில் போடுங்க. அதை போடாமல் விட்டுட்டாங்க. ஆனால் குரூப்பில் ஒத்துக்கிட்டாங்க, இதில் போடாமல் விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தலைப்பு போட சொல்லி மெனக்கட்ட உட்காந்து அதை 1 மணி வரைக்கும் பேசி திரும்பி தலைப்பை இது பண்ண சொல்லி தலைப்பில் 2 பேச சொன்னோம். அப்பயும் பார்த்தீங்கன்னா அவர் தொட்டுட்டு போயிட்டார். நம்ம எதை கேட்டோமோ அதை முழுசாக அவர் பேசலை. தொகுப்புரை வழங்கும்பொழுது நான் முழுசாக சொல்லுவேன், அந்த விஷயங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து நான் சொல்கிறேன் சொல்லலாம். அப்போ சம்மந்தம் இல்லாமல் தலைப்பிலே 2 பேசலை. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த அட்மின் சொல்கிறாரு, தலைப்பில் 2 பேசுங்கன்னு சொன்னால் அந்த அட்மின் என்ன சொல்லணும், அவருக்கு என்ன சொல்லணும், அதாவது நீங்கள் போய் தலைப்பில் பேசுங்க, தலைப்பு மாதிரி பேசாதீங்க, அவங்க தலைப்பு சொல்லியிருக்காங்க, தலைப்புக்கு உட்பட்டு பேசுங்க அப்படின்னு தான் அவருக்கு சொல்லணும். ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா, இமாம் முகமது உங்கள் இஷ்டத்துக்கு பேச முடியாது, தலைப்பு பேசி முடிவெடுத்து நம்ம அதை என்ன அட்மின் என்ன சொல்கிறாரு, உங்கள் இஷ்டத்துக்கு அவர் பேச முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வார்த்தை ஃபுல்லாக வைக்கட்டும், நீங்கள் தப்பு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு முறைகேட்டு தலைப்புக்குள்ளே நின்று பேசாமல் இப்போ இஷ்டத்துக்கு வைப்பாங்க, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பதில் சொல்லணும், எல்லாத்துக்கும் பேச சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முறைகேட்டு பேச சொல்கிறாங்க. அப்புறம் சத்தம் போட்டோம், இப்படி அங்கே பேச முடியும், இதைத்தான் நம்ம நைட்டு ஃபுல்லாக உட்காந்து மறுபடியும் தலைப்பை ஞாபகப்படுத்தணுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்பயுமே அது கண்டுக்கல. அப்போ திடீர்னு பார்த்தா நான் அட்மினை இருக்க முடியல, எனக்கு நான் போகிறேன் அப்படின்னு போயிட்டார். வேற ஆளை அட்மினை போட்டு விட்டார். சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அட்மினை போட்டவர் என்ன பண்ணார், இன்றைக்கி திடீர்னு நீ 3 பேசிட்டீங்க, நீ நாளைக்கு ஒரு நாள் டைம் எடுத்துக்கங்க, இதில் தலைப்பை முடிச்சுக்கிறேங்கன்னு சொல்லிவிட்டு திடீர்னு அவராக ஒப்பந்தத்தில் பேசப்படாமல் நாமளே தலைப்பை முடிக்காமல் டக்குன்னு அவராக தலைப்பை முடிங்கன்னு இவர் சொல்கிறார். அப்புறம் பார்த்தா எதிர்த்தரப்பில் உள்ளவர் ஆதாரத்தை வைக்கவே இல்லை, வைங்கன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஆதாரத்தை வைக்காமல் சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் ஆதாரத்தை வச்சாதான் அதில் பல விஷயங்கள் இருக்குது, அப்போ தான் நம்ம சுட்டி காட்டுவோம். நம்ம தொகுப்புறையில் நம்ம தெளிவாக சுட்டி காட்டுவோம். சரிங்களா, அப்போ ஆதாரத்தை வைங்கன்னு சொன்னால் ஆதாரத்தை வைக்காமே சுற்றிட்டு இருந்தார்.
அதை ஆதாரத்தை வைங்கன்னு சொன்ன கொடுமைக்காக என்ன பண்ணுறாருன்னா, பேருக்கு ஒரு ஆதாரத்தை எடுத்து போடுற பேரில் அந்த மொழிபெயர்ப்பை முழுசாக போடாமல் பாதி மறைச்சிட்டு பாதியை போட்டிருந்தாரு. அப்புறம் போட்டுட்டு என்ன பண்ணா, கடுமையாக நம்ம திட்டுறாரு, வசைப்படுறாரு. அப்போ தான் நம்ம எதாவது சொல்லுவோம், அப்போ அதை வச்சு தப்பிச்சு போகிறாங்கிற அடிப்படையில் நல்லாவே தெரியுது. அவர் ஆதாரத்தை இது வரைக்கும் எதுவுமே போடாமல் பேருக்கு ஒன்றை போட்டுட்டு நம்மளை வசைப்பாடி திட்டுறாரு. அப்போ இன்னும் சொல்ல போனால் அவர் அதுக்கு முன்னாடியே வாதம் வச்சு முடிச்சிட்டாரு. 20 நிமிஷத்துக்கு 21 நிமிஷம் பேசிட்டாரு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, பேசாதீங்க, ஆதாரத்தை மட்டும் வைங்க அப்படின்னு சொல்கிறோம். அதையும் கேட்காம என்ன பண்ணுறாரு, மென்மேலும் அட்மினை சுட்டி காமிக்க சொன்னால் ஒரே ஒரு தடவை சுட்டி காமிச்சார். அதையும் அட்மின் சுட்டி காமிச்சும் அதை கருத்தில் கொள்ளாமல் அவர் பேசிக்கிட்டே இருந்தார். கடைசி அந்த ஆதாரத்தை கேட்டதுக்கு பேருக்கு ஆதாரத்தை போட்டு பாதி மறைச்சு பாதி போட்டுட்டு என்னை கடுமையாக வசைப்படுறாரு. அப்புறம் என்ன பண்ணேன், கடுமையாக வசைப்படுறோம், நம்ம இதை வந்து நம்ம வசைப்பாட நம்ம வசைப்பாடிட போகிறோம், வாதம் முறையாக போகாதுன்ட்டு நான் என்ன பண்ணேன்னா வந்து, அவர் டைமிங் மீறி பேசிட்டாரு, வாத ஒப்பந்தத்தை மீறிட்டார். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்மின் சொன்னால் அட்மின் பேருக்கு ஒருக்கா சொல்கிறாங்க, திரும்ப திரும்ப நம்ம அட்மின் சொன்னோம்னா அட்மின் பெருசாக கண்டிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், நம்மளை வசைப்பாட்டின ஆடியோ மட்டும் நம்ம அழிச்சு விட்டோம். உடனே என்ன பண்ணா, கொந்தளிச்சு உடனே இந்த அட்மின் இருக்க மாட்டேன்ட்டு போனார்ல, அவர் வந்து நம்மளை நீக்கி விட்டு உடனே என்ன இந்த குரூப்ல இருந்து எல்லாத்தையும் நீக்கி விட்டுட்டு, எங்கள் அட்மின் ஃபுல்லாக நீக்கி விட்டுட்டு, கடைசியில் என்ன பண்ணா, நீ எதுக்கு அழைச்சிங்க வச்சிங்க, அட்மின் சொல்லணுமா இல்லையா, அதுக்கு முந்தைய எதுக்கு அழைக்கிறீங்க வைக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால், அட்மின் சொல்லியாச்சு பல தடவை, அட்மினும் சொல்லிட்டார் அவர்கிட்ட, அவர் கேட்குற மாதிரி இல்லை, நீங்கள் என்னன்னா பேச தெரியாத ஆளை வந்து போட்டு வச்சுக்கிறீங்க, முறையாக பேசக்கூடிய ஆளை கூட்டுவாங்க நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மறுபடியும் கொடுப்ப ஆரம்பிச்சு, நீங்கள் இந்த இதோட முடிச்சு தொகுப்பறை வச்சு முடிச்சுடுங்க, அடுத்து வேற ஆள் வந்து பேச வர்றாங்க, அவங்க கேட்டுக்கிறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. அப்போ இன்னும் நம்ம வந்து போடப்பட்ட தலைப்பில் பேசி முடிக்கல, ஒன்றுமே செய்யலை, ஆதாரத்தை வைக்கவில்லை, அந்த ஆதாரத்தில் என்னென்ன விஷயம் இருக்குங்கிறத நம்ம அலசி ஆராயவில்லை, ஒன்றுமே செய்யலை. அடுத்து வந்து அடுத்து 2 தலைப்பு போட்டிருக்கிறாங்க, குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படுமான்ட்டும், அதே போல் சூரியன் சம்பந்தமாக பேசணும் என்று. இப்போ அதை பற்றி நம்ம பேசவும் இல்லை, எதுவுமே செய்யாமல் இருந்துக்கிட்டு டக்குன்னு நீங்கள் இதோட முடிச்சிருங்க, நாளைக்கு இன்ஷா வேற ஆள் வந்து பேச வருவாங்க, யாரும் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது ஒரு வாதம். இதுக்காக வேண்டி நாங்கள் வந்து எங்களுடைய இப்போ நேரங்களை செலவழிச்சிட்டு இருக்கணுமா? இதுதான் முறையா? என்ன நீங்கள் பேசுறீங்க வைக்கிறீங்க, என்ன குரூப் நடத்துறீங்க, ஒரு பக்குவம் இல்லாமல் இது பண்ணிக்கிட்டு எங்களை கூட்டு வந்துக்கிட்டு பேச விட்டுக்கிட்டு, ஆதாரத்தை வைக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யாமல் நம்மளை தொண்டை தண்ணியை கத்த வச்சு சொன்னதே சொல்லிக்கிட்டு தலைப்புக்கு மாற்றமாக பேசினாங்கன்னா, அவர் எப்படின்னு பேசிட்டு போறாரு, நீங்கள் உங்கள் வாதத்தை வைங்கன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, எந்த அளவுக்கு இவங்க வந்து பக்குவமற்ற குரூப் நடத்துனாங்கன்னு பாருங்கள். இப்படிப்பட்டவங்க வந்து தயவுசெய்து குரூப் நடத்தாதீங்க. வாதம் நடத்துவதற்கு அனுபவம் இல்லை மூத்த ஆட்கள் இருந்தால் வாங்க. அதே மாதிரி பேசுவதற்கு வந்து கித்தாப்லேருந்து ஆதாரத்தை எடுத்து வச்சு தெளிவாக வாட்சி காமிச்சு, தெளிவாக என்னென்ன ஹதீஸ் இமாம்கள் மறுத்தாங்கன்னு சொல்கிறாங்களோ அது எல்லாத்துக்கும் ஆதாரத்தை வச்சு தெளிவாக பேசக்கூடிய நபரை கூட்டுவாங்க. சரிங்களா? இது 10 நிமிஷம் ஆக போகுது. நான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா வந்து, இது என்னுடைய தொகுப்புரையினுடைய துவக்கமாக கூட வச்சுக்கிடுங்க. 20 நிமிஷத்தில் வந்து 10 நிமிஷத்தை கழிச்சிட்டு போகிற பரவாயில்ல, மித்த 10 நிமிஷம் நாளைக்கு நான் பேசுகிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ வந்து குரூப் நடத்துவதற்கு தகுதி இல்லாதவங்க, முறையாக நடத்தி கொண்டு போகாதவங்க, பேசக்கூடிய நபர் வந்து பக்குவம் மட்டும் பேசுகிறாரு, ஆதாரத்தை வைங்கன்னா நான் வாய்ஸை சொல்லியாச்சுல, ஆதாரத்தை எதுக்கு நான் டைப்பிங் வைக்கணும், வாய்ஸ்லாம் சொல்லணும், அதான் வாதங்கிறாரு. அப்போ வாதத்தில் வந்து ஆதாரத்தை சமர்ப்பிக்கணும், எழுத்து வடிவில் கேட்டால் கொடுக்கணும், அது என்பதை அந்த அடிப்படை கூட தெரியாமல் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்படிலாம் வந்து இருக்கக்கூடிய வாதம் பண்ணி எதுவும் வந்து நம்ம சத்தியத்தை நம்ம வந்து இங்கே வந்து புரிய வைக்க போகிறோம் தெரியல. ஆனால் வந்துட்டு இது மாதிரி ஆட்கிட்ட வாதம் பண்ணுறதை விட நம்ம வாதம் பண்ணாமல் 4 மக்களுக்கு கல்வியை சொல்லிக் கொடுத்துட்டு அந்த நேரங்களை அதை பயன்படுத்தி போனால் பிரயோஜனமாக இருக்கு நான் கருதுறேன். சரிங்களா? எனவே வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டு நான் இன்ஷால்லா நாளைக்கு இன்னும் மீதமுள்ள விஷயங்களை எனக்கு தொகை போகிறேன், அதில் வந்து 10 நிமிஷம் இருக்குது, நான் முடிச்சிடுவேன் இன்ஷால்லா. அதோட சேர்த்து அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி அவங்க வாங்கணுங்கிறத நான் சொல்லுவேன் இன்ஷால்லா. அதுதான் பேர் சொன்னோம், புது வாதம் வைக்கக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நம்ம வந்து இந்த குரூப்பில் ஹதீஸ் மரபு சம்பந்தமாக வாதம் பண்ணோம். இந்த குரூப்பை நடத்தக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு முறையற்று பக்குவமின்றி நடத்திட்டு போகிறாங்க, மேலும் வந்து குறிப்பாக அந்த எதிர்த்தரப்பில் பேசக்கூடிய நபர் வந்து எந்த அளவுக்கு அடிப்படையற்று தலைப்புக்கு உண்டு நின்று பேசாமல், தலைப்பில் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் அதை வந்து மேலோட்டமாக கடந்து போகிறாரு. அதே போல் வந்து ஆதாரங்களை வந்து அடுக்கிறோம் சொல்லி போட்டு அடுக்காமல் கடைசி வரைக்கும் இழுத்தரிச்சாரு என்பதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம மேலே நம்ம சுட்டி காமிச்சிருக்கோம், அந்த 10 நிமிஷம் ஆடிக்கிறோம் வந்து குரூப் எப்படி வாதம் நடந்துச்சு, எப்படி கடைசியாக முடிச்சிருக்குன்னு நம்ம தெளிவாக அதை வந்து சுருக்கமாக சுட்டி காமிச்சிருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள் கட்டாயமாக. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தலைப்பில் பேசணும்னா, ஹதீஸ் மறுப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஹதீஸை மறுத்தது போது சாதாரண விஷயம் இல்லை. இமாம்கள் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி அறியப்பாளர் சரி கண்டு ஹதீஸ்கள் எது இல்லைங்கிறத எல்லாம் நுணுக்கமாக, மிக நுணுக்கமாக அந்த ஹதீஸ்களை விதியெல்லாம் படிச்சிருந்தா தான் ஏங்க இவ்வளவு லட்ச இமாம்கள் வந்து அவங்க யாருக்குமே அப்படிங்க தப்பா தெரியல, நீங்க தாங்க தப்பா புரியுறீங்க, அப்போ நீங்க வந்து மீளாய்ச்சிங்க இமாம்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்க என்று மக்கள் கேட்பாங்க. ஏன்னா வந்து மக்கள் யாருக்குமே ஹதீஸ்களை விதியோ எதுவும் தெரியாது. என்ன சொல்ல போனால் இந்த யாரெல்லாம் வந்து பேசுனாங்களோ அவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அங்கே செவிவரி செய்தியாக தான் கேட்டு வந்து தான் பேசுவாங்க. பிஜேவை தக்லீத் பண்ணி தான் பேசுனாங்க, நம்ம உடைப்போம். ஆனால் வந்து அவங்க தொடர்ந்து பேசணும். தைரியமானவங்களா இருந்தா நாங்கள் சத்தியத்தில் பயணிக்கிறோம், நாங்கள் ஹதீஸை மறுக்கிறது உண்மைதான், இமாம்கள் ஹதீஸை மறுத்துருக்காங்கன்னு இருந்தா நீங்கள் சொல்லி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் நீங்கள் வந்து திராணி இருந்தால் என்ன செய்யணும்னா தொடர்ந்து இதில் பேசணும்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஹதீஸ் கலை விதியில் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் மறுக்கக்கூடியது வந்து நம்பகமான அறிவிப்பாளருடையது. இமாம்கள் சொன்னது வந்து மறுத்தது வந்து பொய்யான அறிவிப்பாளர் இடம்பெற்றது. அதைத்தான் இமாம்கள் சொன்னாங்க. அது பொய்யராக அறிவிப்பாளர் இடம்பெற்றிருந்தா அது வந்து குர்ஆனுக்கு முரணாக இருக்கும். இட்டுக்கட்டப்பட்ட செய்தியினுடைய ஒரு அடையாளத்தை அவங்க சொன்னாங்க. அதை கொண்டு என்ன பண்ணுறாங்க, இவங்க நம்பகமான அறிவிப்பாளர் உள்ள செய்தியை நம்பகமாக இஸ்லாமிய வரலாற்று இவ்வளவு காலமாக பாதுகாக்கப்பட்டு வந்ததை திடீரென்று மறுத்தப்பட்டு என்ன பண்ணுறாங்க, இது வந்து இதைத்தான் இமாம்கள் சொன்னாங்க, குர்ஆனுக்கு முரணாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க வந்து இமாம்கள் மீது அவதூறு பரப்புறாங்க. அப்ப ஏன் இந்த இமாம்கள் எல்லாம் இந்த ஹதீஸையே மறுக்கல? அப்பனா அப்படிலாம் பார்க்க தேவையில்ல. இமாம்கள் மறுத்தாங்க பார்க்க தேவையில்ல. அப்ப சத்தியத்துல கூப்பிட்டு எங்க போச்சு? அதை கட்ட என்ன சொன்னார் தெரியுமா? நான் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுருவேன். என்ன எது முக்கியமா தான் போட்டிருக்கேன். அதை சொன்ன என்ன சொன்னார் தெரியுமா? எல்லாரும் சத்தியத்துல தாங்க தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எப்படி சத்தியத்தில் உள்ளது அல்லாஹ்க்கு தான் தெரியும். அல்லாஹ்க்கு தான் தெரியும்னு சொல்றாரு. அந்த சொல்ல என்ன சொல்றாங்க ஹதீஸ்ல? அதாவது லா தஸாலு த்வாயிஃபத்தும் மின் உம்மத்தி ظாஹிரீன அலல் ஹக், உண்மையின் மீது வெளிப்படையாக இருப்பாங்க. ஹத்தா தக்கூமு ஸாஅ, மறுமை நாள் நிகழும் வரைக்கும் உண்மை அதாவது சத்தியத்தில் உள்ளவர்கள் வெளிப்படையாக ظாஹிரீன வெளிப்படையாக சத்தியத்தில் உண்மையில் இருப்பாங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி நம்ம வந்து ஹதீஸ்ல முஸ்லிம்ல பார்க்குறோம். அப்போ ரசூலுல்லாஹ் வெளிப்படையாக சத்தியத்தில் கூட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இஸ்லாமிய வரலாற்றில் வழிகட்ட கொள்கை என்று யாரும் அடையாளம் காணப்பட்டதோ அவங்களை தவிர்த்து உள்ளாக சுன்னாவை சார்ந்த அதாவது சத்தியத்தில் பயணித்த சிறுக்கு வைக்காத இமாம்கள் வந்து பிதாத்தை உருவாக்கல, பின்னால் வந்து உருவாக்கி கொண்டாங்க. அது அவங்கள இமாம்களை சாராது. அப்போ சத்தியத்தில் இருந்து இமாம்கள் யாரும் செய்யல, அந்த ஹதீஸை மறுக்கல. அப்போ சத்தியத்தில் கூட்டம் எங்க போச்சுன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. இவ்வளவு வருஷமா மார்க்கமா பாதுகாக்கப்பட்டு வந்த செய்தி நீங்க மறுத்து போட்டீங்கன்னா மார்க்கத்தின் பாதுகாப்புக்கு என்னங்க உத்தரவாதம் சொன்னா அதை பதில் சொல்ல முடியல. ஹதீஸ் மறுத்துக்கிட்டே போவோம். அறிவியல் வளர வளர, டெக்னாலஜி வளர வளர, அப்போ அறிவியலை வச்சு ஹதீஸ் மறுக்கிறாங்க இல்லையா? அப்போ அது மறுத்துக்கிட்டே தான் போகும். அது முடிவே இல்லாமல் போகிறாங்க. அப்போ அறிவியல் வந்து கியாம நாள் வரைக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ ஹதீஸ் மறுப்பும் கியாம நாள் வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்குமா? அப்போ மார்க் எப்படி பாதுகாக்கப்பட்டுன்னு சொல்றீங்க? நீங்க மார்க் பாதுகாக்கப்பட்டதுன்னு சொல்வதற்கு உங்களுக்கு அருகதை கிடையாது. அதை நிறுவீங்கன்னு சொன்னா சம்மந்தம் இல்லாம வந்து ரசூலுல்லாஹ் வந்து ஹதீஸ் எழுதி வைக்க வேணாம்னு சொன்னாங்களா? அதுதான் இதுக்கு ஆதாரமா. ஹதீஸ் பாதுகாக்கப்படுவதற்கு ஹதீஸ் எழுதி வைக்க வேணாம்னு சொன்னது ஆதாரமா? அது எப்படிங்க ஆதாரம் கேட்டா அதை விளக்க துப்பு இல்லை. அதான் ஆதாரம் அப்படின்னு சொல்லியே இந்த படத்துல காமெடி பண்ற மாதிரி என்ன பண்றாங்க, இதான் ஆதாரம் என்ன 2 பழம் வாங்கிட்டு வர சொன்னேன், ஒரு பழம் தான் வாங்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த பொதுவாக அந்த காமெடி தெரிஞ்ச விஷயம் நான் சொல்றேன், அதுக்காக சொல்றேன். அது மாதிரி இருக்கு. அந்த படம் தானே இந்த படம், அது மாதிரி அதான் ஆதாரம்னு சொல்லி சம்மந்தம் இல்லாம வந்து பேசுறாரு. இன்னும் சொல்ல போனா இன்னொரு செய்தியை கொண்டு வந்தார். அதாவது பாத்தீங்கன்னா சொல்லாம சொன்னாங்க, எவன் யார் இட்டு கட்டி சொல்லுவானோ அவன் தங்கும் இடத்தில் நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும். இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம தான் ஆரஞ்சு எடுக்கணும்னு சொல்லி போட்டு இதான் ஹதீஸ்க்கு ஆதாரம், பாதாக்கப்பட்டது ஆதாரங்கிறாங்க. ஏங்க அது வந்து இட்டு கட்டி சொல்லப்பட்ட அறிவிப்பாளர் அறிவித்து இமாம்கள் தெளிவாக அப்பயே பாதாளத்தை வச்சுட்டாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அப்பயே ஃபில்டர் பண்ணிட்டாங்க. நீங்க இட்டு கட்டி படி சொன்ன ஒரு அறிவிப்பை தான் நீங்க வந்து மறுக்கிறீங்களா? நீங்க மறுக்கக்கூடியது வந்து நம்பகமான அறிவிப்பாளர் இடம்பெற்ற ஹதீஸை மறுக்கிறீங்க. இது எப்படிங்க அதுக்கு ஆதாரமா இருக்குன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. அப்ப நம்ம எந்த தலைப்புல இருந்து பேசுறோமோ, இவ்வளவு வருஷமா 1000 வருஷமா வந்து ஹதீஸாக பாதுகாக்கப்பட்டு வந்தது. இப்போ உங்க அண்ணன் வந்து தான் இப்போ புதுசா சொல்றாரு. நீங்க அண்ணனுக்கு முன்னால நீங்களும் மறுக்கல. அண்ணனுக்கு முன்னால அந்த ஹதீஸ்ல எந்த இமாம்கள் மறுக்கவும் இல்லை. இப்போ நீங்களும் பல ஹதீஸை மறுத்து ஆய்வாளராக இருப்பதன் காரணமா அண்ணனுடைய செய்தியும் நீங்க ஆய்வாளர் சரி கண்டிருப்பீங்கன்னு சொல்லலாம். அதுவும் வாய்ப்பு இல்லை. அப்ப இப்படி எல்லாம் நாங்க வந்து இப்படி எல்லாம் அண்ணனை வந்து தக்லீத் பண்றீங்க நிரூபிப்போம். அது வந்து தொடர்ந்து பேசினா உண்டு. இவங்க என்ன பண்றாங்க வந்து ஆரம்பத்தில் இமாம்கள் மறுத்த செய்தியை எடுத்து போடாம கடைசியா போடுவான்னு நினைக்கிறேன். கடைசியா போட்டால் தான் வந்து அடுத்து நம்ம வாத வைக்க முடியாதுல, அப்போ நாங்கள் ஆதாரத்தை வச்சுட்டோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கிறதுக்கு தான் அவங்க திட்டம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இமாம்கள் ஹதீஸை மறுத்ததா போட்டாங்கன்னா அது எல்லாத்துக்கும் பதில் உண்டு. இப்போ உதாரணம் சொல்ற இமாம் அல்பானி ஹதீஸை மறுத்ததா போட்டாங்கன்னா அந்த ஹதீஸை வந்து வேறொரு அறிவிப்பாளர் வாயிலாக வந்தது தான் அறிவிப்பாளர் பிழை கண்டு தான் அந்த ஹதீஸை மறுத்துக்கிறாரு. அதே ஹதீஸை அல்பானியை வந்து வேற அறிவிப்பாளர் வாயிலாக சரி என்று சொன்ன செய்தி நாங்கள் காட்டுவோம். ஏன்னா வந்து அவங்க போட்டால் தான் காட்ட முடியும். அவங்க போறதுக்கு வந்து நம்மளாத்திட்டு வர முடியாது. அப்போ என்ன பண்றாங்கன்னா வந்து ஏன் அதை போடாமல் இருந்தாங்கன்னா அப்போ கடைசியாக போட்டால் போட்டுக்கலாம், வச்சிருப்போம், கடைசியாக போட்டுக்கலாம், அப்பதான் அடுத்த அந்த வந்து நம்ம வந்து உடச்சு பேச மாட்டான் என்ற அந்த சூழ்ச்சியின் காரணமாக தான் அவங்க வந்து அதை மறைச்சு வச்சிருக்காங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்து போட்டாங்கன்னா மக்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா வந்து எந்த கேள்வி எப்போ கேட்டோம் அதுதான் பதில் சொல்லணும். புதுவாதம் வைக்கக்கூடாது. புதுவாதம் வச்சு ஒரு பாருங்க இமாம் அல்பானி மறுத்துருக்காங்கன்னு சொல்லி புதுவாதம் வச்சாங்கன்னா அது கிடையாது. நம்ம ஆதாரத்தை வைங்க, நேற்று இருந்து கேட்டாச்சு, ஒரு நாளைக்கு ஆக போகுது. அப்போ நேற்று ஆதாரத்தை வச்சிருக்கணும். அப்போ ஆதாரத்தை கடைசியாக போட்டாங்கன்னா என்ன காரணம்? அப்போ இவன் பேச்சை முடிச்சு விட்டு போயிடுவான். இவன் கிதாப் வந்து கேட்கறான், கிதாப் வந்து வார்த்தைக்கு கேட்கறான், வாசிக்க சொல்றான். அப்போ வந்து இவன்ட்ட சரிப்பட்டு வராது நம்ம பாச்சா. அப்போ வந்து என்ன செய்வோம், இவனை எப்படியாவது திட்டி ஏசுன போய் தான் இன்னைக்கு 20 நிமிஷம் தாண்டி பேசிட்டாரு. ஏற்கனவே ஆதாரத்தை வைங்கன்னு கேட்டதுக்கு ஆதாரத்தை வைக்காம திரும்ப திட்டி பேசலாம். அப்ப திட்டி பேசினா தான் நம்ம அழிச்சோம். உடனே வந்து கொந்தளிச்சு நம்ம நீக்கி விட்டு அட்மிங்களை முதல் நீக்கி விட்டு அராஜகம் பண்ணி திரும்பி என்ன பண்ணாங்க, சேர்த்து விட்டுருக்காங்க. அவர் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம ஆதாரத்தை வைக்க முடியாதனால வச்சா ஆரம்பத்துல வச்சா உடைச்சிருவோம், உண்மை தன்மை மக்களுக்கு நம்ம சுட்டி காமிச்சிருவோம், நம்ம காட்டக்கூடிய படம் வந்து மக்களுக்கு வந்து வெளுத்து போயிடும் என்பதற்காகத்தான் இவர்கள் ஆரம்பத்தில் ஆதாரத்தை வைக்காம கடத்தி கொண்டே போறாங்க. கடைசி இந்த தொகுப்புறையில் ஆதாரத்தை வச்சாங்கன்னா மக்கள் புரிந்து கொள்ளுங்க ஏன் உங்க ஆரம்பத்துல இருந்து அடுக்கு வரைக்கும் சொல்லி போட்டு 3 நாள் 4 நாள் அடுக்காம இப்ப இருக்கிறாங்க மக்களை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அடுக்கு அடிக்கிறது உடச்சிருப்போம் அந்த ஆதாரங்கள் எல்லாத்தையுமே. எல்லாத்துக்கும் பதில் உண்டு.
அப்ப இன்னும் சொல்ல போனா இன்னும் தலைப்பு இருக்கு, பேச வேண்டியிருக்கு, நிறைய இருக்கு. அல்லாஹ் மார்க்கத்தை எவ்வளவு வருஷம் பாதுகாக்காம விட்டானா, எந்த இமாமும் வந்து ஏன் வந்து அல்லாஹ் வந்து ஒவ்வொரு நூற்றாண்டையும் ஒரு முஜ்தஹித், அதாவது முஜத்தித், அதாவது மார்க்கத்தை புது உயிர்ப்பிக்கக்கூடிய நபர் வருவார் அசல் சொல்றாங்க. அப்ப இவ்வளவு நூற்றாண்டு காலமாக யாரும் வராம இந்த 20ஆம் நூற்றாண்டுல இப்பதான் வந்து பிஜே வந்து வராரா? 1000 வருஷம் கழிச்சு வராரா பிஜே? அப்ப என்னங்க வந்து நீங்க மார்க்கத்தை கேள்வி கூத்தாக்குறீங்க? அல்லாஹ்வே வந்து இப்ப வந்து மார்க்கத்தை பாதுகாக்காம போயிட்டானா, இதுக்கெல்லாம் பதிலே வைக்கல. அப்ப மார்க்கத்தினுடைய பாதுகாப்பு தன்மை கேள்வி கூத்தாக்கிட்டு ஹரிச மறந்துட்டு போறாங்க. சாதாரண விஷயம் இல்ல. இன்னும் சொல்ல போனா வந்து சவால் விட்டு சொல்றோம் நம்ம. இமாம்கள் ஹதீஸ் கலையில வந்து நம்பாம அடிப்படை இடம் இருந்தாலும் அதை மறுங்கன்னு சொன்னா ஒரு செய்தியை காட்ட முடியாது. ஆனா வந்து பாருங்க, இமாம் இவர் என்ன சொல்றாரு, இமாம் ஷாஃபி சொன்னதை சொன்னாரு. அந்த ஷாஃபி சொன்ன கிதாபுக்கு பேரை கூட சொல்ல தெரியல. அந்த அளவுக்கு தான் இவருடைய மார்க் அறிவு இருக்குது. ஏன்னா வந்து இமாம் ஷாஃபியுடைய பிரபலமான நூல் வந்து ரிசாலான்னு சொல்லுவாங்க. அதை போயிட்டு என்ன சொல்றாரு, சின்ன ஆடியோ போட்டிருக்கேன் பாருங்க, 33 நிமிஷம், அதுல 33 செகண்ட், அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ரிசாசான்னு சொல்றாரு. ரிசாசாங்கிறாரு. இமாம் ஷாஃபியுடைய கிதாப் பிரபலியமானது ரிசாலா. ஆனா ரிசாசான்னு சொல்றாரு. இந்த அளவுக்கு தான் அவருடைய அறிவு இவர் வந்து காப்பி பண்ணிட்டு வராரு. அரைகுறையா ஈயடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இமாம் அவுசாயி சொன்னதா சொல்றாரா இல்லையா? இமாம் அவுசாயி என்ன சொல்றாங்க, தெளிவா சொல்றாங்க. அதாவது நம்பமானவ கொண்டு வந்திருந்தது குர்ஆனுக்கு முரணா இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, ஃபஇன் கான ஸிகாத்து ஹமலுஹு மின் கைரி ஸிகாத். நம்பமானவங்க கொண்டு வந்திருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க, சில நேரங்கள்ல நம்ப மற்றவங்கள்ட்ட, பொய்யர்கள்ட்ட இருந்து அவங்கள்ட்ட நம்பி ஹதீஸை கொண்டு வந்துருவாங்க. அப்ப அதை நம்ம பிரிச்சு ஆராயணும்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொய்யர்ட்ட இருந்து வந்த ஹதீஸை தான் சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாரு, நம்பமானவங்களுக்கு வந்தாலும் அது குர்ஆனுக்கு முரணா இருக்குன்னு இமாம்கள் சொன்னாங்கன்னு சொல்லி இமாம்கள் மீது அந்த வார்த்தையை ரிட்டரிவ் செஞ்சு சொல்லிவிட்டு வாய்ஸ்ல ஆதாரத்தை கேட்டு தரமாட்டேன்ட்டாரு. ஏன் தரமாட்டாரு, நம்பமானவங்க இமாம்கள் அதை பத்தி பேசவே இல்லையே, அது எப்படி ஆதாரத்தை வைக்க முடியும்? ஆதாரத்தை கொடுங்க கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணாருன்னா ஸ்கிரீன்ஷாட் போடுறாரு. அந்த ஸ்கிரீன்ஷாட் முழுசா போட்டிருக்கேன் பாருங்க. அவர் அந்த இமாம் அவுசாய் கீழே சொல்லக்கூடிய வாசகம் தான் மெயின். நம்பகம் இல்லாதவங்கள்ட்ட இருந்து நம்பகமானவங்க கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்றாரு. அப்ப அந்த வாசகத்தை மறைச்சு போட்டு போட்டார். அப்ப இப்படித்தான் பாத்தீங்கன்னா வந்து இவங்களுடைய பித்தலாட்டம் இருக்குது. எனவே இவங்க நிறைய நம்ம பேச வேண்டியிருக்கு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா? அதாவது இமாம்கள் அறிவிப்பார், நம்பகமானவங்க மாத்தி சொல்லிடுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அப்ப நம்பகமானவங்க வந்து குர்ஆனுக்கு முரணாத அறிவிச்சிருப்பாங்களா? குர்ஆனுக்கு முரண் இல்லாமையும் அவங்க அறிவிச்சிருப்பாங்களா? அப்ப அவங்க அறிவிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இமாம்கள்ட்ட இவ்வளவு ஹதீஸை வந்து குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸை உங்க பார்வையில் அது குர்ஆனுக்கு முரண்படாத இல்ல. நம்ம நிறைய விஷயம் பேசுவோம், பேசிட்டு இருந்தாலும் வருவோம், எங்க வாய்ப்பு கொடுத்தா வருவோம். இவங்க என்ன பண்றாங்க, வாய்ப்பு கொடுக்காம இவன் வார்த்தைக்கு வார்த்தை ஆதரவு கேட்கறான் என்று சொல்லித்தான் வேற யார் ஆட்கள் கொண்டு வந்து நம்மளை நீக்கி விட்டு பேச முயற்சி பண்றாங்க. சவால் விட்டு சொல்ற திராணி இருந்தா எங்கிட்ட வந்து பேசுங்க, நாங்க என்ன செய்ய உடைப்போம். சரிங்களா? அப்ப எல்லாத்துக்கும் பதில் உண்டு. இன்னும் நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கு. இமாம்களை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இவ்வளவு நூற்றுக்கணக்கான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை பதிவு பண்ண இமாம்களை எப்படி நீங்க ஏத்துப்பீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். சும்மா வந்து கடந்து போக கூடாது. நீங்க மறுக்கக்கூடியது வந்து ஆதாரபூர்வமான ஹதீஸ். எல்லா வரலாற்றுல வந்து இஸ்லாமிய வரலாற்று வந்து எல்லாத்தின் மீது நீங்க வந்து சந்தேகத்தை ஏற்படுத்துறீங்க. சந்தேகத்தை ஏற்படுத்த அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தான் போகணும் திராணி இருந்தா. அப்ப எதுக்கு நீங்க பேச வர்றீங்க? தலைப்பை தாண்டி ஓரத்துக்கு பேச வர்றீங்க. அப்ப மக்கள் புரிந்து கொள்ளுங்க. எனவே டைம் அதிகமாயிட்டு 1008 விஷயங்கள் இருக்கு, நம்ம பேசுறதுக்கு வந்து வாய்ப்பு தராம இவங்க திருப்பி விட்டு போறாங்கன்னா மக்கள் புரிந்து கொள்ளுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியத்தை வந்து முறையாக அறிந்து புரிந்து எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கு. நம்முடைய புகாரி ஃபிர்தௌஸ் யூடியூப் சேனல்ல எல்லாத்துக்கும் விளக்கம் நம்ம பேசியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இமாம்கள் எப்படி ஹதீஸை மறுத்தாங்கன்னு சொல்றாங்க, எல்லாத்துக்கும் பேசியிருக்கிறோம். அதை கண்டிப்பா எடுத்து பாருங்க. அல்லாஹ் உங்களுடைய வழி காட்டுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது தலைப்பு என்னவென்றால், குர்ஆனுக்கு முரண் என்று சொன்னால் மார்க்க அடிப்படையில் அதை மறுத்து கொள்ளலாமா, ஹதீஸ் மறுக்கப்பட்டால் பாதுகாப்புடைய நிலை என்ன என்றது ஒன்று. ரெண்டாவது, இமாம்கள் அன்றைக்கு இருந்த மேதைகள் ஹதீஸை நிராகரித்திருக்கிறார்களா அப்படின்னு அதுக்குண்டான சான்றை இப்போ நம்ம அனுப்பினோம். அது சில காரணத்தினால அட்மின் வந்து அதை தூக்கிட்டாங்க, டெலீட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வேணும்னா உங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். சரிங்களா? அது இன்னும் பேச பேச அதிகமான சான்றுகள் இருக்குது. நான் சான்றுகளை மட்டுமே சமர்ப்பிக்கிறதுக்கும் அதை பற்றி பேசுறதுக்கும் வந்திருக்கேன். தேவையில்லாத பேச்சுகளை நான் வீணடிக்கும். இப்படி தேவையில்லாத விமர்சனம் மட்டுமே. ஏன்னா அந்த ஒயிட் காலர்ஸோட இருந்து சில பேருக்கு வேற மக்களுடைய பகுத்தறிவோட சிந்தனை இல்லாதவங்க எப்படின்னா அந்த ஒயிட் காலர்ஸோட இருப்பாங்க. யாரையும் அட்ஜஸ்ட் பண்ணியே பேசி சமரசத்திலே வாழ்ந்திருப்பாங்க. அவங்க அப்படிதான் சில பல பேர் மக்கள் இருப்பாங்க. அதனால அது சம்பளத்துக்கு கூட இருப்பாங்க. பல இடங்கள்ல சமரசம்னா கூடி குறுகி இருப்பாங்க. அதனால அவங்களுடைய நிலைப்பாடை பற்றி நம்ம அறியாமையை பற்றி வருத்தப்பட தான் செய்யணும். வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆமா, பொய்னா நல்ல வடிகட்டின சக்கரை பொங்கல் மாதிரி என்ன செய்வாங்க, அடித்து விடுவார்கள். அதுதான் கருத்து. அதாவது ஷாஃபி இமாம் எழுதிய நூலை அதையும் கட் பண்ணி 2 நாளா இருக்கு. அது என்னைக்கோ சொன்னது. அதை ரிசாலாங்கிறது அது செய்தி, அர்சலங்கிற வார்த்தையிலேருந்து வரக்கூடியது. ரிசாலத்துங்கிறது இன்ன வரைக்கும் ஸ்போக்கிங் அரபியில் கூட உண்டு. அது ஒரு நூல். அது தெரியாம அதுக்கு சான்றும் கீழே போட்டேன். ஒருத்தர் கேட்டார், அது புஸ்தகம் தேடுனா கிடைக்கலன்னா அவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் இதுல இந்த ஆள் மேல ஒரு பழியை போட்டுரும். ஆக மொத்தம் ஒருத்தர் மேல ஒரு பழியை போட்டு இது பண்ணிடணும். 100 பேருக்கு நூற்றாண்டுக்கு ஒரு தடவை ஒருத்தர் மார்க்கத்தை சொல்வார், ஒரு தீர்க்கதரிசி மாதிரி ஒருத்தர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் ஆதாரமற்ற ஹதீஸ். அது ஆய்வு பண்ணி 2019 5 வருஷத்துக்கு முன்னாடியே, 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே அது 100 வருஷம் எப்படி கமாலுதீன் மதீனி வருவாரான்னு தெரியல, யார் வருவாருங்கன்னு தெரியல. 100 வருஷத்துக்கு ஊருக்கு வருவாரா, நாட்டுக்கு வருவாரா, எப்படி அதுக்கு என்ன அதோடைய சங்கிலி தொடர் என்ன என்பதை ஆய்வு பண்ணி அது என்னைக்கோ முடிக்கப்பட்ட ஒரு நியூஸ். அந்த இதில் கூட அவர் அறியாமையில் இருக்கிறார்.
ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு எப்படி அதாவது மறுக்க அது வந்து ஒரு மறுத்த ஒரு ஹதீஸ். சரிங்களா? மறுத்த ஹதீஸ் என்பது அவ்வளோ இருக்கிறது. அதுக்குண்டான சான்றுகளை காட்டியிருக்கிறேன். அதுக்குண்டான சான்றுகளை இப்போ உங்களுக்கு அனுப்பி விட்டேன். தனிப்பட்ட முறையில் கேட்டால் அனுப்பிக்கலாம். அதாவது அன்றைக்கு இருந்த சஹாபிகளை ஹதீஸை மறுத்திருக்காங்க. முதலில் தான் எடுத்துக்கிறேங்க. முத்தலாக் விஷயத்தில் அதில் வந்து என்ன செய்திருக்காங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முடிவு எடுக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மாற்றமாக. அந்த முடிவு முஸ்லீமில் வரக்கூடியது 29:32 நம்பரை மட்டும் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து இந்த நம்ம ஒளிவெடுக்கச்சல வந்து நம்ம தாய்மை செய்வோம்ல, அது தொடர்பாக குரான்லையும் வருது. அது விஷயமாக அபு மூஸா ரலியல்லாஹு அன்ஹு வந்து மாற்றமாக கூறியிருக்கிறாங்க. புகாரி 346 அதை மாற்றமாக கூறினது. 53வது இது சூரா 11வது வசனத்துல வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து பத்தி பேசுது அந்த வசனம். ஆனா அதுக்கு மாற்றமாக என்ன சொல்லப்படுதுன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாவை வந்து என்ன செய்யறாங்க, நல்ல கவனமா கேட்டுக்கணும். அதுக்கு மாற்றமா அறிவிக்கக்கூடிய செய்தி என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாவை கல்பில் பார்த்தார். அல்லாவை பார்க்க முடியாது யாரும். அப்படி வந்து அந்த விளக்கத்தை வந்து முஸ்லீம்ல கொடுக்குறாரு. முஸ்லீம்ல வந்து 284 அதாவது மாற்றமாக சஹாபிகளை சொன்னது வரும். ஏன்னா வந்து தொகுக்கப்பட்ட நூல்கள் செய்திகள்ல வந்து செய்தி சரியா கிடைக்காது. உன்னோட கவனம் விளங்கிடுவாங்க. தியாகத்துல பெரியவங்க, நல்ல மக்கள் தியாகம் மனப்பான் அதெல்லாம் வேற. சிந்தனைங்கிறது வந்து கூட குறை எல்லாத்துக்கும் இருக்கத்தானே செய்யும். தமத்துவ முறைகளையும் கிரான் முறைகளையும் ஹஜ்ஜி செய்வாங்க. இதுக்கு இதை வந்து என்ன செய்யறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்து தடுக்கிறாங்க, அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி. புகாரில வந்து 1563 இப்படி வந்து மாற்றப்பட்ட செய்திகள் நிறைய இருக்குது. சொல்லிக்கொண்டே போகலாம். சரிங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த போது கூட நிறைய பேர் வாழ்றாங்கன்ட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ வச்சுட்டு நின்னாங்க. அதுக்கப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சில வசனங்களை பேசி தான் அவங்க மரணம் ஆகிட்டாங்க. புகாரில 4454 இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். அவருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல. அவர் இப்போதான் இவ்வளோ ஆடியோக்கு அப்புறம் அந்த 100 பேருக்கு ஹதீஸை சொல்லியிருக்காரு. அன்னைக்கே சொல்லியிருந்த ஆதாரங்களை தூக்கி போட்டிருப்போம். அந்த நூற்றாண்டுக்கு ஒரு முறை வருவது ஆதாரமற்ற செய்தி. அது இல்லாமல் முஸ்லீம்லேருந்து ஒரு ஹதீஸை சொல்றாரு, அதை எடுத்து போடுங்க நம்பரோட. சரிங்களா? ஏன்னா அவங்க வந்து மூல குழம்பிய விஷயம். அதாவது சத்தியத்தை சொல்ற கூட்டம்னா அநீதியை தட்டி கேட்பாங்க, சத்தியத்தை நிலைநாட்டுவாங்க. ஹதீஸை வந்து சிந்திச்சு ஏத்துக்குருவாங்க. குரானோட என்ன செய்வாங்க, ஒப்பிட்டு பார்ப்பாங்க. முதல் இது. ரெண்டாவது வந்து அதுக்குண்டான அடுத்தடுத்து லைஃப்ல வந்து அடுத்தடுத்து லைஃபான செய்தியில ஒரு பட்டியல் இருக்கு. அந்த பட்டியலை வந்து படிச்சா உங்களுக்கு வந்து நேரம் ஆயிரும். ஆனா அதையும் உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன். ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. சரிங்களா? முன்கர்னு ஒன்று இருக்குது, மஜ்ஹூல்னு ஒன்று இருக்குது. மஜ்ஹூல்னு அறியப்படாது, செய்தி வரும் ஆனால் அறியப்படாது. சாத்துன்னு ஒன்று இருக்கு, அசானித்துன்னு ஒன்று இருக்கு, முர்சல்னு ஒன்று இருக்கு. அதான் முர்சல்லாம் கட் ஆயிரும். இப்படி வந்து போய்கிட்டே இருக்கும். மத்ரூக்குன்னு ஒன்று இருக்குது. இப்படி அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 கிட்டத்தட்ட ஒரு 28 இது வரைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அப்போ ஹதீஸ் பாதுகாப்பு எவ்வளோ நமக்கு பாதுகாப்பாக தந்திருக்காங்க பாருங்க. அதாவது ஆதாரமற்ற செய்தி வகைகளை வந்து பிரிக்கிறாங்க. ஆதாரம் உள்ளது வந்து சஹியானது, ஹசனானது, குத்து சுத்தி தூய்மையானது, இப்படி ஒரு வகை வச்சிருக்கிறாங்க. இதுதான் பாதுகாப்பு. ஹதீஸ் பாதுகாக்கப்படலையோ, மார்க்கம் பாதுகாக்கப்படலையோ, அது இந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டு தந்ததுனால தான் பேசுறோம். அதான் பாதுகாக்கப்பட்ட ஒரு விதியின் அடிப்படையில் தான் நின்று பேசுறோம். சரிங்களா? அவர் அறியாமையில இருப்பதும் இந்த மகான்கள் காலடியிலேயே சில பேர் கிடப்பாங்க சரண்டராவி. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த மகானை வந்து என்ன செய்வாங்கன்னா பூஜிக்கிற அளவுக்கு போயிருவாங்க. மகானை வந்து பெரிய அளவுக்கு வச்சிருப்பாங்க. அந்த நூற்றாண்டு ஹதீஸெல்லாம் கொண்டு வராரு. அதெல்லாம் இன்ன வரைக்கும் தெரியாம இருக்கிறார், இன்ன வரைக்கும் அறியாமையில் இருக்கிறாருன்னு அர்த்தம். அந்த ஹதீஸ் எப்போ அந்த ஹதீஸ் வந்து தள்ளுபடியான ஹதீஸ். எந்த ஊருக்கு வருவார் நூற்றாண்டுக்கு? யாரை மகான் சொல்லிட்டு அவர் காலில் விழுந்து கிடக்கிறதுக்கு? அவனுக்கு அந்த போதையே என்னன்னா, அவங்களுக்கு இந்த மகான் போதையில சம்பளம் வாங்கி பழக்கப்பட்டதுனால பல பேர் அப்படி இருப்பாங்க. அந்த நூற்றாண்டுக்கு வரக்கூடிய அந்த ஹதீஸ் மறுத்து அது வந்து ஆதாரமற்ற செய்திகளில் இருக்கக்கூடிய ஒன்று. யார் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நான் இன்னொருத்தன் சொல்லுவான், நான் தான் நூற்றாண்டுக்கு வந்திருக்கேன் அப்படிங்குவான். இன்னொருத்தன் நான் தான் சொல்லுவான். அதனால வந்து அது வந்து கிடையாது. நல்ல மக்கள் இருப்பாங்க சத்தியத்துல. சரியில்ல? சத்தியத்துல தொடர்ந்து நல்ல மக்கள் இருப்பாங்க, பாடுபடுவாங்க, அநீதியை தட்டி கேட்பாங்க. இதுதான் அதோடைய அளவுகோலை ஒழிய அது எல்லாரும் கூட கூட்டத்தோட கோயந்தாவ சொல்லுவாங்க. அது வந்து கவனத்துல வச்சுக்கிறணும். அது அல்லாஹ் அறிந்த ஒன்று. மறுமையில அதுக்கெல்லாம் என்ன செய்வான், கூலியை கொடுப்பான். அது வந்து இன்னும் சொல்ல போறது, சிந்தித்து பார்க்கலாம், எடை போட்டு பார்க்கலாம். யார் பாடுபடுறாங்க மார்க்கத்துக்கு, கூலிக்கு மாரடிக்காம யார் பேசுறாங்க, எளிமையாக யார் நடக்கிறாங்க, அல்லாஹ்க்கு பயந்து யார் நடக்கிறாங்க, இப்படிங்கிறத ஒரு கருத்து கணிப்பு பார்க்கலாம். மக்கள் பார்த்து கெஸ் பண்ணிக்கலாம். அந்த கூட்டத்திலேயே ஒருத்தவங்க இருந்தாலும் இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே கலந்து தானே இருந்தாங்க. கலந்திருந்த ஒரு கூட்டத்தில் தானே அவங்க வாழ்ந்தாங்க. அல்லாஹ்வும் குர்ஆன்ல அப்படி தானே சொல்றான். நீ ஆமன்னா சொல்லாத, முஸ்லீம்னு வேணா சொல்லிக்கோ, நம்பிக்கை கொண்டேன்னு சொல்லாதுன்னு ஒரு கூட்டத்தை 49வது சூறால அல்லாஹ் சுட்டி காட்டுறான். ஏன்னா கட்டுப்பட்டேன்னு வேணா சொல்லிக்கோ, ஆமா அஸ்லம்னான்னு சொல்லிக்கோ, ஆமன்னா சொல்ல வேண்டாங்கிற அந்த அடிப்படையில் அவர் ஒவ்வொன்றும் சொன்னா விளக்கம் கொடுத்தா நிமிஷம் போயிட்டுனா இவர் சுட்டி காட்டுறதுல பயங்கரமான ஆள். ஏன்னா நம்மளுடைய கட்டிங், செட்டிங், ஃபிட்டிங், ஏன்னா கரப்ஷன் கமிஷன் மாதிரி இந்த விஷயங்கள்ல கைத்திருந்த ஒரு மனிதராக இருக்கிறதுனால எப்படி போட்டிருக்காரு, டக்குன்னு அந்த ஒரு இதை போட்டுறது. அவர் அதை பற்றியெல்லாம் நான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி போட்டு இன்னொரு ஆடியோ ஒன்று போட்டிருக்காரு. இதுதான் ஃபுல் வேலை. எங்க 20 நிமிஷம் பேசியிருக்கல, அதுலையாவது ஏதாவது ஹதீஸை எந்த ஹதீஸை சொல்றாங்கன்னு மறுத்து உங்களால் பேச முடியுதா? எவ்வளோ ஹதீஸை உங்களுக்கு நம்ம வந்து பட்டியல் போட்டு காட்டியிருக்கிறோம். ஹதீஸ் பாதுகாப்பையும் சுட்டி காட்டி இவன் சுட்டி காட்டியிருக்கேன். ஒரு பெரும் பட்டியலை வந்து இப்போ அனுப்பி விட்றேன், கேட்டால் அனுப்பி விட்றோம். அந்த ஒன்றை மட்டும் அனுப்பி விட்றேன். ஆதாரமற்ற செய்திக்கு உண்டான அளவுகோல் என்னென்ன, அதான் நமக்கு பாதுகாப்பு.
இதையெல்லாம் வைத்து நீங்க ஹதீஸை அளவுகோல் இடுங்கன்னு சொல்வது தானே பாதுகாப்பு. இப்படிதான் நம்பணும். குரானுக்கு முரணாக வந்தால் தள்ளிடணும். அது எவ்வளவு பெரிய மகான் சொன்னாலும் நமக்கு கவலை கிடையாது. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ஆதாரமற்றதை அளவுகோல் செய்வது எப்படி? சனது வரிசை, ஒருத்தருடைய சந்திப்பு இல்லாமல் பேரும் அப்படிங்கிற அந்த அளவுகோலை வைத்து போட்டுக் கொள்வதற்கு ஒரு இமாமார்கள் நமக்கு வகுத்து தந்திருக்காங்க. அதுல நின்று தான் பேசுறோம், தன்னிச்சையாக பேசல. அடுத்து பாருங்க, பேசின குரான் வசனங்களை எல்லாம் சுட்டி காட்டினேன். குரங்கு விபச்சாரம் செய்யும் கட்டில புகாரில வரக்கூடியது. அந்த குரங்கு விபச்சாரம் செய்து எல்லா குரங்கும் சேர்ந்து அந்த விபச்சாரம் செய்ததுக்கு என்ன செய்யும்? ஒரு தண்டனையை கொடுக்கும். அந்த ஹதீஸை கேட்டேன், அது நிலைப்பாடு என்னன்னு சொல்லி. அதுக்கு என்ன இல்லை, ஒரு பதிலே இல்லை. பதில் தராமல் இருக்கிறதுல அவர் பயங்கர அசகாய சூரர். கேட்டீங்களா? கேள்வி மட்டும் எழுப்பிட்டே இருப்பார். அது புகாரில வந்து 3849 அறியாமை காலத்துல விபச்சாரம் செய்யுது. அது ஏற்கனவே படித்தும் காட்டிட்டேன். சரிங்களா? கது ஜனத், அதாவது ஃபரஜுஹுமா எந்த மாதிரின்னு கேட்டேன்னா, கிரதத்தன்னா குரங்கு, கிரதத்தன் இஜிதமவு அனைத்து குரங்குகளும் சேர்ந்து அலைகா கிரதத்தன் கது ஜனத், அந்த ஜீனத்துங்க விபச்சாரம் செய்து விட்டது. அறியாமை காலத்தில் விபச்சாரம் செய்த ஒரு பெண் குரங்கை என்ன செய்யுது? பல குரங்குகள் சூழ்ந்து என்ன செய்தது? கல்லெறிஞ்சு தண்டனை கொடுத்தது. அது வந்து எப்படி இருக்குது? முதல்ல மனுஷனுக்கு தான் சட்டம். மிருகங்கள் வந்து கால்நடைகள் வந்து என்ன வேணாலும் சேர்ந்துக்கிறோம். அப்போ அதுக்குண்டான சட்டத்தை போட்டு இந்த கதீஸை சொல்லலை. ஏகப்பட்ட ஆதாரம் பெற்ற கதீஸை சுட்டி காட்டி இருக்கிறேன். ஒன்றுக்கும் என்ன இல்லை. ஹாக்கிம்ல வரக்கூடிய பெண்களை பற்றி சொன்னக்கூடிய ஒரு ஹதீஸு, குரங்கு பற்றி சொன்ன ஹதீஸு, ஏன்னா மைமுனா அவர்களை பற்றி சொன்ன ஹதீஸு, குரானை வந்து எழுதுங்கள், ஹதீஸை எழுதாதீங்க, பிற்காலத்தில் தொகுத்துக்கலாங்கிறது அதில் சொல்லப்பட்ட ஹதீஸ், கடைசி காலத்தில் எழுத சொல்லியிருக்காங்க. ரெண்டுக்கும் வந்து எப்படி அளவுகோல் இமாமார்கள் சொல்லியிருக்கிறார்கள். குரானுக்கு முரணா வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, குரானுக்கு எதிராக வந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்க இமாமார்கள் அடுக்கிய சான்றுகளையும் சமர்ப்பிச்சிருக்கேன். இன்னும் யாராவது கேட்டாலும் சமர்ப்பிப்போம். சுலைமான் நபி வந்து இந்த மாதிரி 60 மனைவி 70 மனைவி 100 மனைவி அப்படிங்கிற ஒரு தவறான ஹதீஸ், அதை பத்தி சொல்லியிருக்கேன். அதுக்கு சொல்லல. உம்முகரவை பத்தி சொல்லல. அஜுவாவை பத்தி வாசிச்சு காட்டியிருக்கேன். அதுக்கு சொல்லல. எந்த ஒன்னையும் சொல்லாமல் கடந்து போறதுல வந்து கை தீர்ந்தவர். சரிங்களா? அவர் பொய் நிறைய பேசுறாரு. ஏன்னா அந்த ஒயிட் காலர்ஸோடு இருந்து பொய் பேசுவதிலையும் அடுத்தவரை குறை சொல்லி கீழே தாழ்த்துறதுலையும் வல்லமையா இருக்கிறார். அது நிமிஷத்தைக்கு கட்டுப்பட்டு இதோட நிறுத்திக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புரிய சகோதரர்களே, நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. அதாவது டக்கு நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். வருஷம் போல் ஹதீஸுகள் குரான்களை நீங்கள் வந்து இந்த ஆடியோவெல்லாம் ரெக்கார்ட் மாதிரி அதை கோர்வைப்படுத்தி பண்ணி யூடியூப்பில் போட்டிருக்காங்க. அதை வந்து ரெண்டையுமே நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு ஒத்து பாருங்க. அதாவது கட் செய்து போடுறாரு. நம்ம ஆரம்பத்தில் இந்த வித்தையை மட்டும் கையில் வச்சிருக்கிறாங்க. நம்ம இது வரைக்கும் ஒன்றும் போடலை. எனக்கும் தெரியும். அவர் மறுத்த சொல் முன்னுக்கும் பின்னும் முரண்பட்டு பேசுனது நிறைய இருக்கு. ஹதீஸை மறுக்கிற சரிதாங்குவார், அப்புறம் வராதுங்குவார். காமெடி சினிமா படம் அடிக்கடி பார்ப்பாரு. பழங்கதை அந்த கதைன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த கற்பனை கதாசிரியராக இருக்கிறவங்க அப்படி தான் உள்ள உட்காந்து நல்ல சினிமா பார்ப்போம், வெளியே உட்காந்து வெள்ளஞ்சலுமா சரியா பார்ப்பாங்க. அப்படி அந்த சினிமா கதையெல்லாம் பேசி சுட்டி காட்டுறாரு. அந்த அளவுக்கு இந்த மாதிரி விவாதம் வரைச்சல உங்களுக்கு தெரிஞ்சிடும். நல்லா கேட்டுக்கிறீங்க அன்புக்குரியவர்களே. நான் என் தரப்புல இருப்பேன், அவர் தரப்புல இருப்பார். அவங்கவுங்க தரப்புல அவங்கவுங்க இதை சொல்லுவாங்க. மக்கள் புரிந்து கொள்வார்கள். அப்படித்தானே பேசுவாங்க. ஓடி ஒளிகிறது யாரு? எந்த வாதத்துக்கும் ஒரு நானாவது 100 பேர் சொன்னது அதுக்கு பதில் வைக்கிறேன். நான் சொன்ன ஹதீஸ் ஒன்றுக்கும் பதில் வைக்க மாட்டேன். அது கடந்து போறதுல வந்து கடைஞ்செடுத்தவர். ஏன்னா இவரை என்ன திட்டுறதுக்கு என்ன இருக்கு? மார்க்கத்தில் முதல்ல திட்டலாமா? விவாதம் பண்ணச்சில பேசுவது அது கூட அவருக்கு முடியல கூட இருக்கு. அதான் சொகுசா ஏசி வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வார்த்தை காதல கேட்டனா கடுமையா இருக்கும். அதனால வந்து இவர் கல்வி உள்ளவர்களோட சேரல. மகான்கள் காலடியில் வந்து சரணகதியாக இருப்பதனால அவருக்கு அந்த மூளை வளர்ச்சி அப்படி இருக்கிறது. அப்போ இஷ்டத்துக்கு யாரும் பேச வரதில்லை. இஷ்டத்துக்கு அவர் தான் மனப்பாடம் பண்ணி பேசிட்டே இருக்காரு. தமிழ் கட 2 அந்த மாதிரி பேசுறவங்களுக்கு இதாயிரும். வாதத்தை வைக்கிறவங்களுக்கு தானே வேலை இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் இருக்கிறாருன்னு கூட சொல்லலாம். மார்க்கு எந்தெந்த ஹதீஸ் என்னென்ன இருக்குது என்ன ஒன்றும் இல்லை. அந்த ஏசி ரூம்லேயே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அதுதான் நிலைப்பாடுங்கிறத பார்த்துக்கொள்ளணும். அவுலியாவுடைய அந்த கருத்துக்கள் அதுலேருந்து வந்திருக்காரு. சினிமாவெல்லாம் சுட்டி காட்டுறாரு. அந்த மாதிரி அராஜகத்தை வந்து வளர்த்து வச்சுருக்க சினிமா சுட்டி காட்டுறது என்ன, மகான்களை புகழ்வது என்ன, அந்த மாதிரி அந்த மகான்கள் வந்து நல்லா கொடுப்பாங்க வேலைக்கு. அதனால அப்படி அவங்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்கிறது. அப்போ ரிசாலாங்கிறதை வந்து கட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. அதையும் நான் சுட்டி காட்டிட்டேன். அந்த நூல்லையும் இருக்குது. அதனால மார்க்கங்கிறது அல்லாஹ்வுடைய தூய்மையான மார்க்கம். அறிந்து கொள்ளுங்கள் இல்லாஹ் அலால் இல்லாஹி தீனுல் ஹாலிஸ். இந்த தூய மார்க்கம் அல்லாஹ்வுள்ள தூய மார்க்கம்னா ஹனீஃபுல் முஸ்லிமின், கலப்படமற்ற மார்க்கம். அதில் வந்து கலப்படம் பண்றதுக்குன்னே சில கூட்டங்கள் இருக்கிறது. அதனால அப்படிப்பட்ட மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறதுனால என்ன வராது? முறையற்ற செய்திகள் வராது. அதுக்கு தானே குரான் அடப்பு போட்டு வச்சிருக்கிறான். வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு அடப்பு. ஹதீஸுக்கு எப்படிப்பட்ட அடப்பு? அடுக்கடுக்கான அடப்பு. அதுதான் பாதுகாப்பு. மார்க்கம் பாதுகாப்புன்னு பயங்கரமான சத்தம் போடுற கொலான்னு சத்தம் போடுவாங்கல்ல. கொலையே நடக்காம கொலான்னு சத்தம் போடுவாங்க. அப்படி சத்தம் போட்டோன்னா அப்படி எதிராளியை வீழ்த்திடலாம். அந்த மாதிரி ஒரு நபராக இருக்கிறார். அதனால உங்களுக்கு சான்றுகளை சொல்ல ஜீர்ணிக்க முடியல. ஒன்று நீங்க சான்றை வந்து அவர் அட்மின் சொன்ன மாதிரி நீங்க உங்க சான்றை சொல்லி நிறுவுங்க. நான் ஹதீஸை தானே சொல்றேன். நீங்க சொல்லக்கூடிய ஹதீஸை தான் அடுத்தடுத்து சுட்டி காட்டணும். இவன் மறுபடியும் சுட்டி காட்டினா ஒரு ஹதீஸுக்கு 5 நிமிஷம் ஓடிடும். தொகுப்புறையில் மறுபடியும் காட்டிட்டு இருக்க முடியாது. சான்றுகளை கீழே அனுப்பியிருக்கேன். கடைசி நேரத்தில் நான் தான் சொன்னேன், இன்னைக்கு ஒன்னே ஒன்று அனுப்புங்கன்னு சொன்னார். ஒன்னே ஒன்று அனுப்பிவிட்டேன். அரபி டெஸ்ட்டோட அனுப்பிவிட்டேன். அந்த இமேஜ் ஃபாண்ட்ல அவ்வளவுதான் வரும். ஃபாண்ட்ல கீழே தமிழ் வரலையேங்கிறார். எப்படிப்பட்ட ஒரு நிலையா இருக்கிற பெரிய காம்ப்ளெக்ஸ் உள்ள ஒரு தாழ்வுமான ஏங்க, அந்த ஃபாண்ட்ல அவ்வளவுதான் வரும்.
இப்போ ஃபுல்லாக அனுப்பியிருக்கேன். இன்னொரு ஒரு 6 நம்பர் ஃபோனை வந்து மாற்றி அதில் போட்டு அதை ஃபுல் பண்ணி அனுப்பியிருக்கேன். டிலீட் ஆகிடுச்சு. தேவைன்னா அனுப்பி உங்களுக்கு தருகிறேன். சரிங்களா? தமிழ்லையும் அதிலையும் படித்து கொள்ளுங்கள். அவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது. அல்பானியா ஆதாரம்லாம் அவ்வளோ இருக்குது. பல ஹதீஸ் 50-60 ஹதீஸை மறுத்த செய்திகள் இருக்கு. அதெல்லாம் சொன்னால் டைம் காணாது. அப்போ எல்லா ஒரு உரையாடலுக்கும் நேரம் பொழுதுன்னு ஒன்று இருக்கும். 3 நாள் தீர்மானிப்பாங்க, 5 நாள் தீர்மானிப்பாங்க. என்னையெல்லாம் அன்னைக்கே சொல்லி அன்னைக்கே தீர்மானிச்சது. அவரே சொல்றாரு பாருங்க, ஆடியோவை இன்னொரு இடத்துல அவர் போட்டுட்டார். ஆமா, எனக்கு வந்து இதில் தான் உரையாடல் அது மனுஷன் தெரியாமல் சேர்ந்துருவாங்கல்ல. அவங்க மகான்கள், அவங்க தவறே செய்ய மாட்டாங்க. அதான் மகான் போர்வையில இருக்கிறதுனால ஒரு பார்வைக்கெல்லாம் அப்படி இருக்கு. பார்க்கறதெல்லாம் காமாலையா தெரியுற மாதிரி மகான் போர்வையிலே வாழ்றாங்க. தொப்பில் தலைக்கு மேலே போட்டு பயங்கரமா இருப்பாங்க. வெள்ளை தும்பு மாதிரி தலையில துண்டையும் கிண்டையும் போட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியல. அப்போ நான் விவாத களத்தில் வரும்பொழுது இந்த ஆடியோவை இன்னொரு குரூப்ல அனுப்பிட்டேன். அவங்க மறுபடியும் இதுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. இது ஒரு தவறா? இதை அப்படி சுட்டி காட்டுறாரு பாருங்க. அறியாமையில கை குழந்தை ரேஞ்சுக்கு இருக்காரு. சுட்டி காட்டி ஒருத்தரை வீழ்த்தி. இதெல்லாம் தெரியாம நடக்கிறது தானே. தெரியாம நடக்க கண்டென்ட் சரியான்னு பாருங்க. பேசுவ விதம், குர்ஆன் ஹதீஸை ஆதாரமாக சமர்ப்பிப்பது. அதற்கு நீங்க எதிர்த்து என்ன செய்யணும்? நீங்க என்னங்க இதை வச்சிருக்கீங்க அதை வச்சிருக்கீங்கன்னு சொல்லி சுட்டி காட்டலாம்ல. அது எதையும் சுட்டி காட்ட மாட்டேன். எந்த ஒன்னையும் சுட்டி காட்டுவது நிறுவதை என் வேலை கிடையாது. ஏன்னா நாங்க கேள்வி கேட்டு இந்த மாதிரி தான். நீங்க சூனிய ஹதீஸுக்கு வாங்க, சூனியத்துடைய விவாதத்துக்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். சலபு கொள்கைகளே, ஏன்னா நவீன சலபு பித்தலாட்ட மூடப்பழக்கத்துக்கு அழைக்கக்கூடியவர்களே, மூடர்களே பல விஷயத்துல இருக்கிறாங்க. பிறை விஷயத்திலையும் அப்படிதான். பல இதுல முழுக்க அந்த இணை வைப்புக்கே கூட்டி போயிருவாங்க, தனி மனித புகை சுத்தி பாடுவதற்கு. அதனால உங்களுக்கு நீங்க சூனியம் கிடையாது, சூனியம் பித்தலாட்டம் அவங்கிறத நிறுவனத்துக்கு தயாரா இருக்கிறோம். உங்களுக்கு அதுல திராணி இருந்தா, துப்பு இருந்தா நீங்க வாங்க. ஒரே தலைப்புல நேரடியாக விவாதிப்போம். சரிங்களா? இதையும் நேரடியாக விவாதிக்க தயார். இன்னும் நீங்க சொன்னக்கூடிய இன்னும் பெரிய மார்க் அறிஞரை கொடுக்குறோம். உங்களுக்கு அது தேவைதான். உங்களுக்கு எல்கேஜி படிச்ச பையனே போதும். சாதாரணமா ஒரு அழைப்பு அவரே போதும். என்னங்க சான்று வச்சிருக்கீங்க? இவ்வளவு நாளா பேசி எவ்வளவு குர்ஆன் வசனங்களை சொல்லியிருக்கேன். அதெல்லாம் சம்மந்தம் கிடையாது. குர்ஆன் வசனம் சம்மந்தம் கிடையாதா? குர்ஆன் அதை அப்படிதான் நீங்க மதிக்கிற லட்சணம் இருக்குது. அப்போ ஹதீஸ்களை வைத்திருக்கிற மறுக்கப்பட்ட ஹதீஸ்களை ஒரு 15க்கு மேற்பட்ட ஹதீஸை வச்சிருக்கேன். அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஹதீஸெல்லாம் மதிக்க மாட்டேன். அப்ப யாரை மதிப்பேன்? மகானை மட்டும்தான் மதிப்பேன். ஏன்னா மகான் சம்பளம் கொடுப்பாங்க, பேசுவாங்க. மகான் சொன்னதை கேட்டால் நல்லா இருக்கும். அதை தான் மதிப்பேன். அவங்க வந்து என்ன சொன்னாலும் ஒரு புக்கை எழுதி எங்க கட்டுப்படணும் அமீருக்குன்னு சொன்னா அமீருக்கு கட்டுப்பட்டுருவேன். அதிகாரம் உள்ள அமீருக்கு தான் மார்க்கத்தில் கட்டுப்படணும். நான் சும்மா இருக்கிற அமீர் இருப்பாங்க, மார்க்கத்தில் வந்து ஏதாவது தப்பா சொல்லுவாங்க. அப்படி சொன்னாலும் அந்த அமீருக்கு நான் கட்டுப்பட்டுருவேன். இப்போ வந்து 20 தொழுகை 20ங்க வரும், அது அப்படியே நான் கேட்பேன். அப்படிங்கிறது அப்படித்தானே சொல்லப்படுது. நான் என்ன சொன்னாலும் கட்டுப்படுவேன் அப்படிங்கிற ஒரு அமீரின் கீழ் சில பேர் வாழ்வதனால அவங்க அப்படிதான் இருப்பார்கள் என்பதை நான் வந்து இதுல என்ன செய்யறேன், தாழ்மையான கருத்தா சொல்லியிருக்கிறேன். அதனால நீங்க இதை வந்து நடுநிலையோட பாருங்க, நல்ல பரந்த மனசோட பாருங்க. நான் தயாராக இருக்கேன். சுட்டி காட்டினால் தவறு இருந்தால் மாற்றிக்கொள்வதற்கும் அதை ஃபாலோ பண்ணுவதற்கும் நம்ம தயாரா இருக்கிறோம். ஏன்னா அதை கவனத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு ஹதீஸ் இருக்கு, தகபல் லமவு பபு தல்லத்தில் உருக்கு சபத்தில் அஜ்ரு இன்னா இன்ஷா அல்லாஹ். இதை கூட நிராகரிக்கப்பட்டது 2010 வரைக்கும் நம்புறோம். அரபு நாடுகள்லாம் இதை சொல்ல மாட்டாங்க. இதுல ஒரு ஆதாரம் பெற்று வர்றாங்கன்னு சொல்லி பிற்காலத்துல இதை மறுத்திருக்கோம். இதையும் சேர்த்துக்கிறீங்க. சரிங்களா? அந்த ஹதீஸ் தாகங்கள் தணிந்தது, நரம்புகள் நனைந்தது, அல்லாஹ் நாடினா இன்னா இன்ஷா அல்லாஹ் கூலி கிடைத்து வருங்கிறது ஒரு நபிமொழி. இந்த நோம்பு துறக்கச்சல இல்லை இவங்க இன்னும் நவைத்து சமமகதியில் இருக்காங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல. சரிங்களா? அப்ப இருந்தாலும் இருக்கலாம், அதுலயும் இருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மூடர் கூட்டத்துக்கு மக்களை அழைத்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்களிடம் என்னெல்லாம் இருக்குது என்றால், கண்மூடித்தனமாக நாங்கள் ஹதீஸை ஏற்றுக்கொள்வோம். அவ்வளவு லட்சக்கணக்கான இமாம்கள் இருந்தார்கள், என்ன ஆனார்கள்? அவர்கள் மார்க்கத்தை பாதுகாக்கவில்லையா? பாதுகாத்து தரப்போய் தானே பேசிக்கிட்டு இருக்கான். அதற்கு ஒரு பட்டியல தான் அனுப்புறேன். அவங்களுடைய பாதுகாப்பு அற்புதமான வடிவமை தந்திருக்காங்க. ஆதாரமற்றதை இப்படி பாத்துக்கிறீங்க, முர்சலை இப்படி பாத்துக்கிறீங்க, மஜ்ஹூலை இப்படி பாத்துக்கிறீங்க, இப்படின்னு சொல்லி எவ்வளவு அற்புதமான வடிவமைப்பு. அதான் பாதுகாப்பு, ஹதீஸ் பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பை வைத்து குர்ஆன் நமக்கு பெருசாக இருக்கிறது. கிதாப் அல்லாஹ்வுடைய ஹக்கு இருக்கிறது. அதை வச்சு என்ன செய்யலாம் பார்த்து நீங்க உரசி பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் பாதுகாப்புங்கிறது ஒரு செய்தி. இதை அறிந்து கொள்ள வேண்டும். அதான் துடிக்கிறாரு. அப்புறம் இமாம்கள் இமாம் மறுக்க போய் தானே, மேதைகள் மறுக்க போய் தானே கீழே இருக்கிற நம்ம மறுக்கிறோம். 1400 வருஷமா யாரும் மறுக்கலையும். அப்ப எவ்வளவு பெரிய இருட்டறையில் இருக்கிறாருன்னு பாருங்க. ஏன்னா இதால பிடிச்சி உள்ள விடுவாங்கல்ல, மார்க்கம் தெரியாதவன். அந்த மாதிரி இவரை வந்து என்ன செய்திருக்கு, இருட்டறையில இருந்திருக்காரு. 4 பக்கம் ரூம், ஒன்லி எங்க பார்வைக்கு தும்பப்பூ மாதிரி மகான் மட்டும் தெரிவார், ஒயிட் கலர்ஸ். அவர்களோட என்ன செய்வோம், நாங்கள் அப்படியே சல்சா பண்ணி அப்படியே வாழ்ந்துக்கிடுவோம். அவங்கள அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி சரிதாங்க அப்படின்ருவோம். அதுதானே நிறைய பேர் விரும்புறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறனால எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நாங்கள் அதே தான் இன்ன வரைக்கும் நம்பிட்டு இருப்போம். நாங்கள் சிந்திக்க மாட்டோம், பேச மாட்டோம், கேள்வி மட்டும் கேட்போம், குறுக்கு முடக்கா. அதான் எங்கள் வேலை அப்படிங்கிறத அடுத்தடுத்து அவர் ப்ரூவ் பண்ணுறாரு. பழி போடுறதுல வல்லமையாக இருக்கிறாரு. ஒருத்தர் பேசி கட் பண்ணி அதை பழியை போட்டு வீழ்த்திடலாம்லாம். இந்த ஆள் என்னங்க இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி அவ்வளோ வாதத்துக்கு ஒன்றும் பதில் சொல்ல துப்பு இல்லை, திராணி இல்லை. அழைப்பு கொடுக்குறேன், அதுக்கு பதில சொல்லுங்க. அதுக்கு வந்து ஒண்ணு கூட 3 தடவை அழைப்பு கொடுத்துருக்காங்க, அழைப்புக்கு தயார் என்று வரல. இப்போ சொல்றாரு இதோட முடித்து விடுகிறார்கள் சொல்லி. இதுக்கு மேல பேசினா மக்கள் பாவம் சளிப்படைவா. இவ்வளவு ஆதாரத்துக்கும் பதில் இல்ல, கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்கு. என்ன கல், பாறாங்கல்லை விட பயங்கரமான கல்லா இருக்குன்னு சொல்லி அதிசயப்படுறாங்க மக்கள் எல்லாம். அதனால கொஞ்சம் பதில் வந்து சிந்தி. உங்களுக்கு மார்க்கத்தை சொல்ல கடமை இல்லையா? ஏதாவது ஒண்ணு சொல்லியிருப்பீங்களா? ஒரு கூற்ற, ஒரு வசனத்தை, ஒரு ஹதீஸ சொல்லத்திராணியில நீங்க பேசுறீங்க. அதனால அதை கற்றுக்கொண்டு வாருங்கள், இல்லை சிந்தித்து கொண்டு வாருங்கள். ஏன்னா சிந்தனையை தீட்டி கொண்டு வாருங்கள்.
அந்த அளவுக்கு அல்ல பிராடா வச்சிருக்கான். அறிவியலை திணிக்கிறது, பழிய போடுறது. நான் என்ன சொல்றேன், அறிவியல்ல ஒரு பென்டிரைவ்ல வைத்து சிந்தித்துக் கொள்ளலாம், ஒரு ஈஸியாக இருக்குன்னு சொன்னதை அதுக்கு ஒரு முடிச்சு போடுறாரு. அப்போ நம்ம என்னெல்லாம் சொல்லியிருக்கோன்னா, ஹதீஸ் பாதுகாப்புக்கு சில சான்றுகளை சமர்ப்பித்திருக்கிறோம், இமாம்கள் மறுத்திருக்கிறார்கள் என்பதற்கு இப்போ கூட போட்டிருக்கிறோம், அது தனி கேட்டா தந்து விடுவோம். குர்ஆனுக்கு உங்களுக்கு முரணாக வந்தால் நம்ம தள்ளிடணும், குர்ஆன் தான் ஃபர்ஸ்ட், அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு முரணாக வந்தால் என்ன செய்யணும், ஹதீஸை மறுத்து விடணும் என்பதை பூரா நிறுவியிருக்கிறோம், ஆதாரபூர்வமாக நிறுவியிருக்கிறோம், சான்றுகளை சமர்ப்பித்திருக்கிறோம், வசனங்களை வாசித்து காட்டியிருக்கிறேன், அர்த்தம் வைத்திருக்கிறேன், குர்ஆனுக்கு ஹதீஸை சொல்லி காட்டியிருக்கிறேன், அனைத்தும் இமாம்களுடைய இதையும் சுட்டி காட்டியிருக்கிறேன். எந்த ஒன்றுக்கும் சட்டையாம கல்லு மாதிரி இருந்து பழி போடுவதையும், சிந்தனையை தீட்டாமல் தன் நாவினால் வந்த வார்த்தையை உளறி கொட்டுவதுமே இவருடைய பணியாக இருக்கிறது. அதுல கை திருந்தவரா இருக்கிறாரு. பயங்கர சத்தியம் பொய் வேற சொல்றாரு. எப்பமெல்லாம் அந்த அடுத்தவங்க மேல கட் பண்ணி பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அதுதான் அவங்களுடைய அந்த கூற்றை நீங்க தெரிஞ்சுக்கலாம். சான்றை சமர்ப்பிக்காம நம்மளுடைய, நான் இப்ப இவ்வளவு சந்தர்ப்பங்களையும் 100 பேர் சொன்னதை நான் சுட்டி காட்டுறேன் பாருங்க. இதை சுட்டி காட்டிட்டு போறேன் பாருங்க, போற போக்கில் போகல. முஸ்லீம்ல ஒரு ஹதீஸை சொன்னார், அதை எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருக்கேன், எனக்கு அதை அனுப்பி வைங்க, அது இருக்கு. அதை எப்படி நம்பணுங்கிறது அது ஒரு அர்த்தம் இருக்கு, என்ன அது குர்ஆன்லயும் சில வசனங்கள் இருக்கு, அதெல்லாம் வைத்து அந்த கருத்துக்கு போகணும். அப்போ 100 இன்னும் அளவுக்கு என்ன இருக்கிறாரு, ஒரு அடுப்பாங்கரையோட தன்னை 4 ரூமுக்குள்ள முடித்துக் கொள்ளக்கூடிய குன்றியவராக இருக்கிறார். அதனால் நீங்க ஒரு சில சமயம் சைக்கோ மாதிரியும் எகிருக்கிறார். அதனால் நல்ல மருத்துவரை பார்க்கறது தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். இதை தவறா எடுத்துடக்கூடாது, விவாதம்னா முன்ன பின்ன வரும். ஏன்னா அதனால நீங்க அதை பார்த்து முடிவெடுங்க. நான் சான்றை சமர்ப்பிச்சவன்ட்டு போய் சமர்ப்பிக்கலன்னு சொல்லி பேசுறீங்களே, எவ்வளவு பெரிய ஆபாண்டம். அப்ப இதுதான் அவங்களுடைய கூற்று. இப்படிதான் எல்லா விவாதத்திலையும் சத்தியம் ஓங்கும். இதனால மக்கள் என்ன செய்யணும், தெளிவடைந்து கொள்ளணும். என்னுடைய பேச்சில் எதுவும் தவறுகள் இருந்தால் என்ன செய்யுங்க, சுட்டி காட்டுங்க. அதுதான் ஒரு விஷயம். விவாதம் சொன்னால் அந்த பேச்சுகள் என்ன செய்யும், எதுவும் தவறான அசிங்கமான வார்த்தைகள் பேசிவிடக்கூடாது. அவங்க பேசுறதுக்கு நம்ம பதில் உரை கொடுக்குறோம், இதுல நிமிஷங்களை தாண்டி போகிறது. அதனால இந்த ஒரு உரை உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் மேற்கொண்டு உங்களுக்கு சான்றுகள் இருந்தாலும் அதை நான் என்ன செய்வேன், அட்மினுக்கு அனுப்பி கொடுத்துட்டேன், 2 அட்மினுக்கு, அவங்களிடமிருந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதான் அதோடைய உரை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.